உங்களுக்கு ஃபேண்டசி, பாலிடிக்ஸ், மியூசிக், விஷுவல்ஸ் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சீரிஸ் பார்க்கணுன்னா கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரிஸ் பாருங்கள். கேம் ஆஃப் த்ரான்ஸோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அது ஒன்று நடக்கும். இந்த சீரிஸ் பார்க்க பார்க்க நீங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவீங்க. லைஃப்பில் ஷுவராக எல்லாருமே ஒரு சீரிஸ் பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக இந்த சீரிஸ் பார்க்கலாம். கேரக்டர் ஆர்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக ரொம்ப லவ் பண்ணுவீங்க. சில கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எண்டில் வர வர உங்களுக்கே அந்த கேரக்டர் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வர அந்த ட்ராகன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டு பேர் கான்வர்சேஷனே அப்படி தான் இருக்கும். சும்மா ஒரு மானை அப்படியே தோலை சீவிட்டுருப்பாங்க, ஆனால் அவ்வளோ சூப்பரான பாலிடிக்ஸ்லாம் பேசுவாங்க. இதில் ஒரே மைனஸ் தான் கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஃபேமிலியில் இல்லாத பார்த்துக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இது ஜெண்டர் பயஸ்லாம் இல்லாமல் எல்லாருமே இந்த சீரிஸை பார்க்கலாம். உண்மையாலுமே பிரேக்கிங் பேட் அது ஒன்றுனா கேம் ஆஃப் த்ரான்ஸ் 2 இருக்கும். இல்லை சில பேருக்கு கேம் ஆஃப் த்ரான்ஸ் 1 இருக்கும், பிரேக்கிங் பேட் 2 இருக்கும். ஆனால் மறக்காமல் இந்த சீரிஸை பாருங்கள். கன்ஃபார்மாக நான் ஆக்சுவலாக 14 டேஸில் முடித்தேன். நான் ஃபுல் ஃப்ளெஜில் பார்த்தேன். பட் நீங்கள் டெய்லி ஒரு எபிசோட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஹவர்ஸ் பக்கமாக தேவைப்படும். கன்ஃபார்ம் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில்